இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், ஏன் ஆண்டவர் நான் சாந்தமா மனத்தாழ்மையுமா இருக்கிற என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்னைக்கு சபை எப்படி இருக்கு அப்படின்னா, வேஷம் போடுகிறதாக கல்லர் குகையாய் மாறிவிட்டது. எப்படி மாறிட்டு அப்படின்னா, யாரு ஊழியர் அப்படிங்கறத என்ன செய்யல அப்படின்னா தெரிய மாட்டேங்குது. யாருக்கு தெரிய மாட்டேங்க அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கே தெரிய மாட்டேங்குதுங்க. மத்தேயு 24:24 சொல்லுதுல, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களை அற்புதங்களை செய்வார்கள். இந்த காரியம் இது எப்ப நடக்கும் அப்படின்னா, கடைசி நாள்ல நடக்கும். அவருடைய வருகைக்கு முன்பாக இந்த காரியம் நடக்கும். சரியா? சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு முன்பாக இந்த காரியம் நடக்கும். இன்னைக்கு அதையே புரட்டி புரட்டி பேசிட்டு இருக்கிறாங்க. சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு முன்பாக அநேக கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி, கள்ள கிறிஸ்துக்கள் அப்படின்னா யாரு அப்படின்னா, நல்ல கவனிங்க, கிறிஸ்துவுடைய உபதேசத்தை உபதேசிக்காதவர்கள் தான் கள்ள கிறிஸ்துக்கள். ஆமா, கிறிஸ்துவுடைய உபதேசத்தை உபதேசிக்காதவர்கள் யார் அப்படின்னா கள்ள கிறிஸ்துக்கள். இன்னைக்கு ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமான வரைக்கும் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க பாருங்க. அவங்களையே வஞ்சித்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, அநேக பகுதியில கிறிஸ்து இந்த பூமியில தன்னுடைய 12 அப்போஸ்தலர்கள் 70 சீஷர்களுக்கு உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா இன்றைக்கு, அதாவது கேட்டோம்ல, பணம் சம்பாதிக்க ஒருவன் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறான், தன் கையினால சேர்த்து அவர் ஒரு பகுதி வரும்போது ஒரு நல்ல நிலைமைக்கு வருகிறான். ஆனா இன்றைக்கு அநேகர் குறுக்கு வழியில தேச துரோக செயல்கள் செய்து தேவனுக்கு பிரியமில்லாத பாவ பகுதியில பணங்களை சம்பாதித்து குறுகிய காலத்துல பெரிய ஐஸ்வர்யவானா என்ன செய்கிறாங்க, மாறி விடுகிறாங்க இல்லையா? அதே போல தேவன் அன்றைக்கு தன்னுடைய சீஷர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் நீங்க என்ன செய்யுங்க, உபவாசிங்க, ஜெபியுங்க, உபதேசிங்க, பிரசங்கம் பண்ணுங்க. எப்படின்னா, இஷ்டப்படிலாம் என்ன செய்யாதீங்க. மத்தேயு 28:19-20 என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, அப்ப நீங்க புறப்பட்டு போங்க, போய் என்ன செய்யுங்க அப்படின்னா சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க. ஏன்னா இப்ப ஜாதி பிரிவுலாம் இருக்கு இல்லையா, மனுஷன் சபைகளே இருக்குல்ல, ஜாதிக்கு ஒரு சபை இருக்கு இல்லையா, அப்புறம் என்ன, நம்ம இதுலயும் நடிப்போம். நம்மகிட்ட ஜாதியே இல்லாத மாதிரி காட்டுவானா, நம்ம இருதயத்துக்குள்ள முழு இருதயமும் இருக்கிறது என்னதுன்னா ஜாதி தான். அப்படிலாம் இருக்கிற யாரையும் பயன்படுத்த முடியாது. ஆமா, நம்ம இந்த மனத்தாழ்மை உள்ளது போல நடிக்கிறவர்களையும், நம்ம உள்ள ஜாதி வெறி இருக்கிறவர்களையும், நமக்குள்ள பாவ உணர்வு உள்ளத்துக்குள்ள இருக்கிறவர்களையும் தேவனால எல்லாம் பயன்படுத்த முடியாது. நம்ம நினைக்கிற பொதுவா இன்னைக்கு சொல்லுகிறத நல்ல கவனிங்க. என்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தின்படி வேத வசனத்தின்படி சொல்லுகிறேன். இன்னைக்கு ஊழியர்களும் விசுவாச பிள்ளைகளும் தேவனுக்காக பயன்பட முடியாமல் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம கிட்ட தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இல்ல, அதனாலதான் நம்மளை பயன்படுத்த முடியல. இதுதான் வேத சத்தியம். இன்னைக்கு சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு ஆராதனை, அதெல்லாம் ஊழியக்காரனே கிடையாது. எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும், ஆராதனை நடத்த தெரியும். உனக்கு ஆராதனை நடத்த தெரியட்டும், பிரசங்கம் பண்ண தெரியட்டும். ஆனா வரக்கூடிய ஜனங்கள் பிசாசின் பிடியில் அகப்பட்ட மார்க்கு 1:39 சொல்ல, இயேசு எப்படி செய்தாங்களோ அந்த ஊழியத்தை அப்போஸ்தலருக்கு சொல்லி கொடுத்தாங்க, அவங்க செய்தாங்க. அது செய்ய உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னா நீ பரலோகத்தின் தேவனால அபிஷேகம் பண்ணவே படல. நீ போலி ஊழியன் தானே ஒழிய இங்க ஏதோ ஒரு பெரிய ஊழியர் இல்ல. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம கோலியாத்தை விட பெரிய ஊழியர், வளர்த்தியான ஊழியர் உங்களை அபிஷேகம் பண்ணினாலும் நீ ஊழியன், பரலோகத்துடைய ஊழியன் கிடையாது. பரலோகம் உன்னை தெரிந்து கொள்ளல, பரலோகம் உன்னை அங்கீகரிக்கல, பரலோகம் உன்னை இந்த பூமியில ஊழியத்துக்காக நியமிக்கல. நீ உனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எனக்கு பிரசங்கிக்க தெரியும், ஆராதனை நடத்த தெரியும்.
அதெல்லாம் இங்க என்ன செய்ய முடியாது, சபை நடத்த முடியாது. சபையை நடத்துவதற்கு திறவுகோல் உன் கைக்கு கிடைக்கணும். பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கணும், மத்தேயு 16:19 படி கொடுத்திருக்கணும். ஆமா, யோவான் 21வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி உன்னை ஆண்டவர் ஒரு மேய்ப்பனாய் அழைத்திருக்கணும், அழைத்து அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கணும். அந்த அதிகாரம் இல்லாம நீ ஊழியம் செய்யற அப்படின்னா 5 வகை ஊழியத்துக்கு அதிகாரம் இருக்கணும். இது குறைந்தபட்ச தகுதி. எதுக்காக இதெல்லாம் பேசுற அப்படின்னா, இன்னைக்கு தேவ பிள்ளைகளை எழுப்புதல் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. இன்னைக்கு எந்த எழுப்புதல் நடந்துகிட்டு இருக்கு? இயேசு கிறிஸ்து செய்யாத ஊழியங்கள் நம்ம வாசிச்சோம் இல்லையா. மத்தேயு 24:24 கள்ள கிறிஸ்துக்கள். இந்த கள்ள கிறிஸ்துக்கள் யாரு அப்படின்னா, நம்ம வாசிச்சோம் இல்லையா, இவங்க கிறிஸ்துவுடைய உபதேசத்தை உபதேசிக்காதவர்கள். இவர்கள் கிறிஸ்துவுடைய உபதேசத்தை உபதேசிக்காதவர்கள். இவர்கள் தான் யார் அப்படின்னா கள்ள கிறிஸ்துக்கள். கள்ள கிறிஸ்துக்கள் நம்ம வாசிப்பது போல பாருங்க, இவங்க தான் கள்ள கிறிஸ்து, இவங்க தான் அந்தி கிறிஸ்து. 1 யோவான் 2வது அதிகாரம் 18 பிள்ளைகள், இது கடைசி காலமாய் இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு அநேக அந்தி கிறிஸ்துகள் எங்க இருக்கிறாங்கன்னா, வெளியில அநேக அந்தி கிறிஸ்து கிடையாது, இந்த கள்ள கிறிஸ்துகள் தான் அந்தி கிறிஸ்து.